உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்களுக்காக தேவமாதாவின் பிரார்த்தனையை ஜெபித்ததனால் ஏற்பட்ட புதுமை. ஆஸ்திரியாவில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் பக்தியாயிருந்த ஒரு மனிதன் தினம்தோறும் இரவு படுக்கைக்கு போகும் முன் அந்த ஆத்துமங்களுக்காக தேவமாதாவின் பிரார்த்தனை சொல்லி ஒப்பு கொடுப்பார். இப்படி பல வருடங்கள் பழக்கம் அவருக்கு. ஒரு நாள் அவர் மீது பகையாயிருந்த எதிரிகள் அவனை கொல்ல திட்டமிட்டு அவன் தன் வீட்டில் தனியே படுத்திருந்த போது சத்தமில்லாமல் வீட்டுக்குள் நுழைந்தனர். கட்டிலின் மீது அவர் படுத்திருப்பதை கண்ட அவர்கள் அவரை நெருங்கி கத்தியை உருவி வெட்ட முயன்றபோது கட்டிலின் மீது அவரை காணவில்லை. வீட்டுக்குள் எங்கோ பயந்து ஒளிந்திருக்கிறார் என்று எண்ணி அவர்களும் வீடு முழுவதும் தேடி கோபத்தோடு திரும்பி போனார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்றால் அவர் எங்கும் ஓடி ஒளியவில்லை. தன்னை கொல்ல எதிரிகள் வீட்டுக்குள் நுழைந்திருப்பதை கூட அறியாத நிலையில் அதே கட்டிலில்தான் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக அன்றாடம் தேவமாதாவை வேண்டிக் கொள்பவராய் இருப்பதால் எதிரிகளின் கண்களில் அவர் தெரியாதபடி தேவமாதா அவரை மறைத்து கொண்டார்கள். அதன்படி தங்கள் எதிரே கட்டிலின் மீது படுத்திருப்பவரை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் அந்த மனிதருடைய எதிரிகள் அவர் எப்போதும் போல் வெளியில் புறப்பட்டதை கண்டனர். வீட்டை ஆராய்ந்தபோது அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல் வழியை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொண்டனர். அப்படியானால் இவை எப்படி தங்கள் கண்களில் படாமல் தப்பித்திருக்க முடியும் என ஆச்சரியத்தோடு அவரிடம் சமாதானமாகி அவரிடமே நடந்தவற்றை கூறி அவரை கேட்டனர். அப்போதுதான் தனக்கு நிகழ்ந்த புதுமையை உணர்ந்த அவர், இது நிச்சயம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் வேண்டுதலினால்தான் நிகழ்ந்திருக்கிறது. நான் கட்டிலின் மேல்தான் படுத்திருந்தேன். ஆனால் எப்போதும் போல் நான் உறங்குவதற்கு முன்னே தேவமாதாவின் பிரார்த்தனை சொல்லி அதை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுத்ததால் புதுமையாக உங்கள் அருகே இருந்தும் உங்களால் என்னை காண முடியாமல் போனது. இந்த புதுமை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் வேண்டுதலால் தேவமாதாவால் எனக்கு நிகழப்பட்டது என்று உறுதியோடு கூறினார். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர உறவுகளே, நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உதவினால் அவர்கள் வழியாக உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். நீங்கள் அந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் உதவியை அவர்கள் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரே சில சமயம் உங்கள் உதவிகளை அவர்கள் அறியும்படி செய்வார். சில சமயம் காவல் சமணசுகளை கொண்டு அறிய செய்வார் என்று புனித அகஸ்தினார் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆன்மாக்கள் தங்களை சுடுகிற நெருப்பின் வேதனை சில சமயம் குறைவதைக் கண்டு இவரின் வழியாக தங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறது என்பதை அறியாதிருந்தாலும் தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்காக மிகுந்த பக்தியோடும் ஆர்வத்தோடும் வேண்டிக் கொள்வார்கள். அந்த ஆன்மாக்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு பூமியில் 1க்கு 100 பலன் கொடும் என்று மன்றாடுவார்கள். அந்த ஆன்மாக்கள் ஆண்டவருக்கு வெகு பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் உடனே கேட்பார். சிலர் எதற்காக வேறு உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக என் புண்ணியங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதனால் என் ஆத்துமத்துக்கு என்ன பயன் என்று நினைத்து வேறு ஆன்மாக்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பார்கள். இந்த நினைவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். மிலான் நகரில் இருந்த பொரோமையோ என்ற பிரபு பிச்சைக்காரர்களுக்கு ஏராளமாய் பண உதவி செய்வதை கண்ட ஒருவர் அவரிடம், நீர் இப்படி செலவழித்தால் உம்முடைய பிள்ளைகள் நிலை என்ன ஆவது? அவர்களும் பிச்சைக்காரர்கள் ஆவதற்கு நீர் வழி செய்கிறீர் என்று குற்றம் சாட்டினான். அதற்கு அந்த பிரபுவோ, இறைவனுடைய பிள்ளைகளாகிய பிச்சைக்காரர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இதனால் என் பிள்ளைகளை இறைவனை பார்த்து கொள்வார் என்று பதில் கூறினான்.
இவ்விதம் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கூட எண்ணாமல் அவன் ஏழைகளுக்கு செய்த உதவிகளால் அவன் பிள்ளைகளில் ஒருவரான கார்லோ என்பவருக்கு புனிதர் பட்டமே கிடைத்தது. மற்ற பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தனர். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்களின் தாயாகிய தேவதாயிடம் அவர்கள் வைக்கும் வேண்டுதல்கள் கட்டாயம் அவர்களுக்கு பலன் கொடுக்க தவறுவதில்லை. யாரும் நினையாத ஆத்துமங்களுக்கு நாம் உதவி செய்தால் அவர்கள் மிகுந்த பக்தியோடும் ஆர்வத்தோடும், ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு பூமியில் 1க்கு 100 மடங்காக பலன்களை கொடுங்கள் என்று நமக்காக மன்றாடுவார்கள். ஆமென்.